السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي في كتابي لم تزل الملائكة تستغفر له ما دام اسمه في ذلك الكتابه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், மனைவி மக்களோடு பேரம்பெத்திகளோடு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இறையிலமாம் காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதிகமாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் மருத்துவ செலவுகள் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கடன் தொல்லைகளிலிருந்து, வட்டிகளிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, மன கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பிறந்த பாலகனை போல சொர்க்கவாதி என்ற ஒரு பட்டத்தை பெற்று கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருணை வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பத்திகளாக, சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்தி சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில்
தாஹா நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, ஸலாத்தும் சலாமும் என்பது நம்முடைய மார்க்கத்தில் மிக முக்கியமானது என்று இமாமுகள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கும் போது, யா அல்லாஹ், உன்னுடைய தூதரான உன்னுடைய ஹபீபாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா, அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். நபி அவருடைய பெயரை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். எந்த அளவுக்கு என்றால், ஸலாத்துன் ஸலாமு என்பது இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் பிந்தாமல் முந்தாமல் சரியான முறையில் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸலாத்தும் சலாமும் யார் ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ, நாளைக்கு மறுமையில் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் சொர்க்கம் செல்வார் என்று அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை நான் ஓத ஆசைப்படுகிறேன். உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் ஓதுவதை நான் ஆசைப்படுகிறேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஸலவாத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஏதோ ஒரு தொழுகையில சொல்ற போற அந்த ஸலவாத் அல்ல. தொழுகையிலே கூட சொல்லக்கூடியவர்கள் வாய் நிரம்பி ஸலவாத்தை சொல்ல மாட்டுக்கார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த தொழுகையிலே கூட ரொம்பவும் மௌனமாக ரொம்பவும் மெதுவாக ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி அவர்களை பார்த்தாலே போதும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்துகளை முழக்கத்தோடு சொல்லக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள், உருவாக்கினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது எல்லாம், இன்னைக்கு நம்ம எல்லாம் துவா ஓதிட்டு வாரோம், துவாக்களை ஓதிட்டு மஸ்ஜிதுக்கு நுழையும் போது ஓதும் துவா, அந்த துவாவை ஓதி வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாரோம். பள்ளியிலிருந்து வெளியே செல்லும் போது வெளியே செல்லக்கூடிய துவாவை ஓதி தன்னுடைய இடது காலை எடுத்து வச்சு வெளியே செல்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவதற்கு முன்னாடி, தன்னுடைய வலது காலை முன் வைப்பதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது ஸலவாத்துகளை ஓதி முடித்துக் கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உன்னுடைய ரஹமத்தோடைய வாசல் எனக்கு திறந்து வைப்பாயா என்று சொல்லி ஸலவாத்தை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு விட்டுத்தான் தன்னுடைய வலது காலை உள்ளே வைப்பார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தொழுகையெல்லாம் முடித்து விட்டு, தன்னுடைய திலாவத்தை எல்லாம் முடித்து விட்டு, திக்ருகள் எல்லாம் முடித்து விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய இடது காலை வெளியே வைப்பதற்கு முன்னாடி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக,
என்று சொல்லி என் மீது அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதி முடித்துவிட்டு உன்னுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்து வைப்பாயா என்று சொல்லி தன்னுடைய இடதுகாலை வெளியே வைப்பார்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தை அவர்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம். அந்த இமாம்கிட்ட ஒரு அம்மா வாராங்க. என்னுடைய மகள் தலையை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அந்த கனவு காண்ட அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உன்னுடைய மகள் நரகத்திலே இருக்கிறாள். உன்னுடைய மகள் நரகத்திலே வேதனையோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த அம்மா அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த நரகத்திலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா அவர்கள் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க. அவங்க கேட்கும்போது அந்த இமாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை ஸலவாத்தாக சொல்லி உன்னுடைய மகளுக்கு கபருடைய அந்த கபருக்கு நீ எத்திவை என்று சொன்னார்கள். அந்த அம்மா அதே மாதிரி கபூர்ல கொண்டு நின்று அந்த ஸலவாத்தை ஓதி தன்னுடைய மகளுக்கு எத்தி வச்சாங்க. யா அல்லாஹ், நான் ஓதிய ஸலவாத்தை என்னுடைய மகளுடைய பெயரை சொல்லி என்னுடைய மகளுக்கு நான் எத்தி வைக்கிறேன். என்னுடைய மகளை நரகத்திலிருந்து விடுதலாக்குவாயாக, கபூருடைய வேதனை இருந்து நீ பாதுகாப்பாயாக, கபூரிலே வெளிச்சத்தை நீ கொடுப்பாயாக, கபூரோடு நெருக்கத்திலிருந்து அவரை பாதுகாப்பாயாக என்று அந்த அம்மா அவர்கள் ஸலவாத்தை சொல்லி அப்படி துஆ செய்கிறார்கள். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கனவுல ஒரு அழகான ஒரு பெண்மணி வாராங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஏம்மா நீ நரகத்தில் இருந்தாய் அல்லவா, நீ எப்போது உன்னுடைய தோற்றங்கள் இந்த அளவுக்கு அழகாக இருப்பது காரணம் என்ன, இது சொர்க்கத்திலே மாளிகையில் இருக்கிறாய் என்று அந்த ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுலே கேட்கிறார்கள். கனவுல கேட்கும் போது அந்த பெண்ணு சொன்னது, உங்ககிட்ட வந்து யாராவது வந்து கேட்டாங்களா, நான் நரகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறேன், நரகத்திலே வேதனையோடு இருக்கிறேன், அந்த வழியாக வந்த யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய கபருக்கு எட்டு வைத்தார், அந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கபருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்து எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று அந்த பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வந்தது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய பெற்ற தாய் என்று அந்த ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப ஸலவாத் என்பது ஒரு கபரோடு எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஸலவாத்தை நீக்குகிறது என்பதற்கு இது ஒரு சான்றிதழ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஜும்மாவுடைய நாளில் பகலிலோ அல்லது மாலையிலோ அல்லது இரவு நேரத்திலேயோ யார் 40 முறை யார் ஸலவாத்தை ஓதுகிறார்களோ 40 வருடங்கள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தினந்தோறும் ஓதக்கூடிய ஸலவாத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால் அது ஜும்மாவுடைய நாளில் பகல் நேரத்தில் காலையிலோ அல்லது மாலையிலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ அந்த வெள்ளிக்கிழமை யார்
40 முறை ஸலவாத்துகளை ஓதுகிறார்களோ 40 வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தோடு வராங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ, உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் யார் அதிகமாக சொல்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று நற்செய்தியை சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். சந்தோஷத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்லுகிறோம் உங்கள் மீது ஸலவாத்தே ஸலாமே நாங்கள் சொல்லுகிறோம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டு வந்தார்கள் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வதற்காக வேண்டி. அதுல ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வதில் நாம் நேரம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சஹாபி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் எந்திப்பேன், தஹஜ்ஜத்தை நான் தொழுவேன், தொழுகை முடித்துவிட்டு எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் என்னுடைய உறவினர்களுக்காக வேண்டியும் நான் அதிகமாக துஆ செய்கிறேன். அதனால ஒரு பாதி நேரம் நான் எடுத்துக்கிறதுனா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேணாம், முழு நேரத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. மறுபடி, இல்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது முழு நேரத்தின ஸலவாத்துக்கு பயன்படுத்தி விட்டால் என்னுடைய துஆக்கள் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உபய் பின் கஅபே, என் மீது கடமையாக்கப்பட்ட ஸலவாத்தை நீ முழுமையாக ஓதி வா. நீ எந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாடிவிட்டாயோ எல்லா நோக்கத்தையும் எல்லா நாட்டத்தையும் அல்லாஹ் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் ஸலவாத்தை விடவில்லை, என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது என்று உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, நம்மெல்லாம் எம்மாத்தரம் சஹாபாக்கள்லாம் ஸலவாத்து சொல்வதிலும் சலாம் சொல்வதிலும் அதிகமாக போட்டி போட்டு அந்த நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸலாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்து யமன் நாட்டுக்கு ஒரு வேலையாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது போற வழியில அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸலாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கால் உடைஞ்சிருச்சு. வலது காலு ஒரு சின்ன ஒரு வாகனத்தில் போகும்போது தவறி கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது. எல்லாத்தையும் முடித்து விட்டு அந்த வேதனையோடு ஒரு துணியை தன்னுடைய தோளில் இருந்து துண்டை எடுத்து தன்னுடைய காலில் கட்டி கொண்டு ஒட்டகத்தில் வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தேவைக்காக நான் போனேன், போன இடத்தில் என்னுடைய கால் முறிந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கையின் புறத்தினால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை ஓதி அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸலாமா ரலியல்லாஹு தஆலா வலது காலில் அப்படி தடவி விட்டாங்க. சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸலாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய வலது காலுக்கு என்னுடைய இடது காலுக்கு எந்த அளவுக்கு வேதனைகள்லாம் வந்ததோ இதே மாதிரி ஒரு வேதனை என்னுடைய வலது காலுக்கு வரவில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு தன்னுடைய எச்சி நுயிலை எடுத்துக்கொண்டு ஸலவாத்தை ஓதி
அந்த இடத்திலே தடவினார்கள். அதில் இருந்து என்னுடைய கால் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு அஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தீராத கண்வலி, கடுமையான கண்வலி, தாங்க முடியவில்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண்ணை பாருங்கள், கண்ணு திறக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயில் இருந்து அந்த எச்சை எடுத்துக்கொண்டு ஸலவாத்துகளை ஓதி ஊதி அலி ரலியல்லாஹு தஆலா கண்ணில் அப்படி தடவி விட்டாங்க. கண் பார்வை பிரகாசமாக ஆனது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய பார்வை தூரத்திலிருந்து யார் வந்தாலும் நான் சரியான முறையில் இவர்தான் வருகிறார் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன். அந்த அளவுக்கு என்னுடைய கண் பார்வையில் பார்வை அதிகமானது. இதுவரைக்கும் என்னுடைய கண்ணிலே ஒரு தூசி கூட விழுந்ததில்லை என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஸலவாத் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு மருந்து என்று தான் சொல்ல முடியும். இம்மை மறுமையுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக ஆகணும் என்றால் ஸலவாத்துகளை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, நானும் என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்துகளை நாங்கள் சொல்லுகிறோம். இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் அடுத்தபடியா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்னா எல்லா நபர்களுக்கும் அமல்கள் இருக்குகிறது. அல்லாஹ்வுக்கு எந்த விதமான அமலும் கிடையாது, மலக்குமார்களுக்கு எந்த விதமான அமலும் கிடையாது. ஆனால் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் எல்லா அமல்களை விட சிறந்த அமலாக எடுத்துக்கொண்டு அல்லாஹும் மலக்குமார்களும் ஒவ்வொரு நேரமும் நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல நீங்களும் என்ன செய்யுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, தாஹா நபி மீது அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையோடு சொல்கிறான். எல்லா பொருளுக்கும் ஸகாத் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஸகாத் இருக்கிறது. ஸகாத் கொடுத்தா நம்முடைய பொருள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். தர்மம் கொடுத்தா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அமல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் அமலு, தொழுகை, குர்ஆன், திக்ர், தலாவத் எல்லாமே சரியாக இருக்கணும் என்றால், அந்த அமல் எந்த விதமான கலப்படம் இல்லாமல் இருக்கணும் என்றால் நீங்கள் ஸலவாத்தை ஓதுங்கள். ஒவ்வொரு மனிதர்கள் மீது எப்படி ஸகாத் கடமையாக்கப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி ஸலவாத்தும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நாம் தாஹா நபி மீது அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் அதிகமாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய, வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் முதல் பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் தாஹா நபி மீது ஒவ்வொரு முறையும் ஸலவாத்துகளும் சலாமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஒரு தேன் பூச்சி கேட்டதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து பறந்து வந்து பொதுவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட எல்லா மிருகமும் பேசிச்சு. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி அந்த ஈலா வந்து பேசினா கேட்காதீங்க, எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு படைத்து விட்டான். எல்லாமே பேசும், மரம் பேசும், கல் பேசும், செடிகள் பேசும், ஒட்டகம் பேசும், ஆடு பேசும், எல்லாமே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்ககிட்ட அந்த தேன் பூச்சி வந்து பேசிச்சான், உங்களுடைய சுவை எப்படி இருக்குங்கிறது. இல்ல யா ரசூலல்லாஹ், நாங்க வந்து ஒவ்வொரு பூக்களில் இருந்து நாங்க தேன் எடுத்துட்டு வருவோம், அங்கிருந்து சில இதுகளை உறிஞ்சிட்டு வருவோம்.
இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்கண்ணா, அப்படி எடுத்துட்டு வரும்போது எல்லாம் கசப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், தோவுக்கும் எல்லாமே இருக்குமே, அது எப்படி நீங்க சரியாக அந்த இனிப்பாக கொண்டு வரீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேனிட்ட கேட்கும், அந்த தேன் பூச்சிட்ட கேட்கும்போது அந்த தேன் பூச்சி சொன்னதான், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஒரு ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், தாஹா நபி மீது ஸலவாத்தை ஓதினால் உங்களுடைய நீங்கள் எடுத்து வரக்கூடிய அந்த தேன் சுவை என்பது, அந்த எட்டி இனிநீர் என்பது சுவையாக மாறும் என்று அல்லாஹ் எங்களை கட்டளையிட்டுள்ளான். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு பூக்களிலும் இருந்து அந்த தேனியை எடுத்துக்கொண்டு வரும்போது எல்லாம் நாங்கள் தாஹா நபி மீது உங்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்போம். அந்த ஸலவாத்தின் காரணமாகத்தான் அந்த கசப்பும் அந்த புளிப்பும் எங்களுக்கு மாறி போனது, எங்களுக்கு சுவையாக மாறியது என்று அந்த தேன் பூச்சி சொன்னதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது பாலைவனத்தில் மணிக்கணக்காக வேலை செய்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொஞ்சம் பார்ப்பாங்களாம். வந்து சஹாபாக்கள்லாம் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாஹா நபியை மஸ்ஜித் நபவியிலே எப்படியாவது முழுமையாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மணிக்கணக்கில் வேலைகளை செய்துவிட்டு ஒட்டகத்தோடு களைப்போடு வந்து நிற்கும் போது சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும் போதும் உங்கள் மீது அந்த ஸலவாத்தை சொல்லும் போதும் எங்களுக்கு ஏற்பட்ட மணிக்கணக்கின்ற வேலை செய்த அந்த களைப்பு ஒரு செகண்டில் காணாமல் போகிவிடுது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். மணிக்கணக்கிலே வேலை செய்தாலும், மணிக்கணக்கிலே பாலைவனை திண்டு கொண்டு ஒரு களைப்போடு வந்தாலும் தாஹா நபி மீது ஸலவாத்து சொல்லும் போதும் அந்த தாஹா நபியை பார்க்கும் போது எல்லாம் எங்களுக்கு களைப்பு எல்லாம் ஓய்வாக மாறி விடுகிறது. அதேலாம் அப்ப எந்த அளவுக்கு ஸலவாத் என்பது ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கிறது தெரியுமா? எல்லா டாக்டர்களும் கைவிடப்பட்ட தீராத நோய்க்கு மருந்தே ஸலவாத்து தான். போர்க்களத்தில் ஒரு சஹாபிக்கு கண்ணு அடிபட்டுருச்சு. கண்ணை தூக்கிக்கிட்டு வராங்க, கண்ணு அடிபட்டு கண்ணு விழுந்துருச்சு, ரத்தம் அடியுது. அந்த பிடிச்சிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டு வேகமா வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யா ரசூலுல்லாஹ் போர் செய்யும் போது என்னுடைய கண் கீழே விழுந்து விட்டது, யா ரசூலுல்லாஹ் அடிபட்டு ஏதாவது செய்யுங்கள, மருந்து கொடுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயரை கொண்டு ஸலவாத்தை ஓதி அந்த எச்சை எடுத்துக்கொண்டு தடவினார்கள். ஸலவாத்தின் பரக்கத்தினால், தாஹா நபி மீது பரக்கத்தினால் அந்த சஹாபிக்கு கண் சரியா போனது. சொல்றாங்க, என்னுடைய வலது கண்ணை விட என்னுடைய இடது கண்ணை பார்வை ரொம்பவும் தூரமாக இருந்தது. என்னுடைய வலது கண் பார்வை மங்கி மங்கி போகும்போது எல்லாம் என்னுடைய இடது கண்ணுடைய பார்வை ரொம்பவும் பிரகாசமாக இருந்தது என்று சஹாபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஸலவாத் என்பது மிகப்பெரிய ஒரு மருந்து என்றுதான் சொல்ல முடியும். ஸலாத்தும் ஸலாமும் என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் கை விட்டுட்டு ஏதோ ஸலவாத்து சென்ற பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிட்டு அப்படியே எஞ்சி போறோம். நாளைக்கு மறுமையில் நபியோடைய தாஹா நபியோடைய ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்டா, நாளைக்கு தாஹா நபி மீது கைகோர்த்து சொர்க்கம் செல்லணும் என்றால் நம்ம நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும். நம் மீது கடமையாக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஹஜ் எப்படி கடமையோ, ஜகாத் என்பது கடமையோ, திருமணம் என்பது கடமையோ, தொழுகை என்பது கடமையோ, வணக்க வழிபாடு என்பது கடமையோ, எல்லா கடமைகளை விட சிறந்த ஒரு கடமை ஸலாத்தும் ஸலாமும். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். தன்னுடைய தாயாரை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வரும்போது அவருடைய தாயாருக்கு சரியான வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி.
சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலே கடந்து பிறண்டு புரண்டு ஆங்காங்கு பிறண்டு கொண்டு இருக்கிறார். தன்னுடைய தாயாருக்கு இப்படி ஒரு வயிற்று வலி வந்து விட்டது, அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவலையோடு ஆங்காங்கு பிறண்டு கொண்டு இருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னார்கள், சுஃபியான் சௌரி, என் மீது ஸலவாத்தை ஓது, என் மீது ஸலவாத்தை ஓது, என் மீது ஸலவாத்தை ஓதினால் உன்னுடைய தாயாருடைய வயிற்று வலி நீங்கும் என்று சொன்னார்கள். தாஹா நபி மீது சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலவாத் அந்த இரவு முழுக்க ஓதினார்கள். ஓதிவிட்டு தன்னுடைய தாயாருடைய வயிற்றில் வந்து ஓதினார்கள். வயிற்று வலி நீங்கிவிட்டது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மரண படுக்கை வரை நான் ஸலவாத்தை விட்டதே இல்லை. ஸலாத்தும் ஸலாமும் அதிகமாக ஒவ்வொரு நேரமும் நான் ஓதிக்கொண்டு இருந்தேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமானது என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, யார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் யார் அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் யார் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் எந்த விதமான நரகத்தினுடைய பயம் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் சந்தோஷமாக இருப்பார் என்று அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யாரு ஓதுறான்? இன்னைக்கு ஸலவாத் என்பது ஏதோ ஒரு விளையாட்டு போக்காக மாறிவிட்டது. ஸலவாத்லாம் சொல்லணுமா? ஏன் ஸலவாத் மெதுவா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? நீங்க ஸலவாத் சொல்ல உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து கொண்டு இருப்பான், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டு இருக்கும். நீங்க நம்மெல்லாம் சாதாரணமாகவே தொழுகையில சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துகளை சொல்வதற்கு கூட நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். சொல்லணுமோ? சொன்னா என்ன கிடைக்கும்? நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஷௌஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஓதக்கூடிய அந்த இமாம் விடிஞ்சால் பெருநாள் சந்தோஷமான ஒரு நாள். அந்த இமாம்கிட்ட வீட்டில் பொருளாதாரம் இல்லை, என்ன செய்ய? இரவு நேரத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஸலாமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் அந்த ஊர்ல உள்ள மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து கதவை தட்டி, ஷௌஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, இந்தாங்க, உங்களுக்காக வேண்டிய தேவையான பொருட்களும் ஜாமான்களும் இதோ இங்கு இருக்கிறது. நான் வசதி படைத்தவன், நான் வசதியாக இருக்கும்போது நான் கொடுத்து உதவ வேண்டும். என்னமோ தெரியவில்லை, இரவு நேரத்தில் அல்லாஹ் உங்களை கனவிலே பார்க்க வைத்தான், அதனால் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன், எனக்காக துவா செய்யுங்கள் சொல்லிவிட்டு அந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சென்று விட்டார். அப்போது ஷௌஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் மனசு நினைக்கிறாங்க, நம்ம என்ன நன்மை செஞ்சோம் யோசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நினைக்கிறாங்க, பாத்தீங்களா, அந்த ஸலவாத்து சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வறுமையில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். விடிஞ்சால் பெருநாள் கொண்டாட வேண்டும். அந்த பெருநாளை குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஸலவாத்தை கொண்டு தாஹா நபி மீது ஸலவாத்தை சொன்னார்கள். அந்த ஸலவாத் என்பது அவருடைய கஷ்டங்களை தீர்த்தது. நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும், எந்த கவலைகள் இருந்தாலும், ஒவ்வொரு நேரமும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், துன்பம், இன்னல் எல்லாமே போகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் இரவுக்கு செல்லும் போது எல்லா மலக்குமார்களும் நபி அவர்களை வருகையை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மலக்கு மட்டும் மலக்குமார்களுக்கு
பாடம் நடத்தி கொண்டு இருந்தது. அப்போது அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கை பார்த்து, ஓ மலக்கே, என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர் என்னை சந்திப்பதற்காக வேண்டி என்னை சந்திப்பதற்காண்டி அவர்கள் வந்திருக்கிறார். எல்லா மலக்குமார்களும் எல்லா நபிமார்களும் அவர்களை வரவேற்றார்கள். உங்களுக்கு என்ன ஆட்சி என்று அல்லாஹ் கேட்கும்போது அந்த மலக்கு சொன்னதாம், யா அல்லாஹ், நான் மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருந்தேன், அதனால் நான் மறந்து விட்டேன். அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். என்னுடைய ஹபீப் வருவது கூட தெரியாமல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாடம். கியாமத்து நாள் வரைக்கும் என்னுடைய தாஹா நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டு இருங்கள், இது உங்களுக்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, ஸலவாத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய ஆபத்திலே சிக்கிக் கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஸலவாத்துகளை ஓதுங்கள். அந்த ஸலவாத்தும் சலாமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அல்லாஹ் சொல்றான், யார் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ, ஸலாத்தும் சலாமும் ஒவ்வொரு நேரமும் யார் என்னுடைய தஹா நபி மீது ஸலாத்தும் சலாமும் யார் அதிகமாக ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ, சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாக அவரை மௌத்தாக்குங்கள். இவ்வளவு பெரிய வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாக நீ அவர்கள் மௌத்தாக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த அளவுக்கு ஸலவாத் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் ஸல்ல அலையா ஃபீ கிதாபி லம் தஸலில் மலாயிகத்து தஸ்தக்ஃபிர் லஹு மா தம இஸ்மிஹி ஃபீ ذلك கிதாபில்லாஹ். என்னுடைய பெயரை யாராவது ஒரு பேப்பரிலேயோ எழுதி வைத்துக் கொண்டு அந்த பேப்பரில் இருக்கும் வரைக்கும் அந்த ஸலவாத்தை யார் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த புத்தகத்தில் இருக்கும் வரைக்கும் காலமெல்லாம் அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் பாவமன்னிப்பு தேடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யார் தாஹா நபி மீது ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நபி அவர்கள் மீது யார் அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் யார் அதிகமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ, நாளைக்கு மறுமையில் என்னுடைய 2 விரல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி சொர்க்கத்தில் இருப்பார் என்று நபி அவர்கள் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் சரி பரவாயில்லை, ஸலவாத்துகளை ஓதுவோம், ஸலவாத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கைகளை பிரகாசமாக ஆக்கி வைப்போம். ஸலவாத்துகளை கொண்டு நாளைக்கு மறுமையில் சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாக மூத்தாகக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஸலவாத்தை கொண்டு ஸலாத்து சலாமை கொண்டு மலக்கத்தோடு நபி அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.